ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியில் நல்லா அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச மாவோட 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் ரவை சேர்த்துடுறேன். 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தேன். அதனால் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓமம் 1/2 ஸ்பூன் சேர்த்துடுறேன். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு தண்ணி வேணும்னா தெளித்து நல்லா பூரி மாவு அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு அளவுக்கு லூஸாக பிசையாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எனக்கு ஒரு 2 ஸ்பூன் தான் தேவைப்பட்டது. நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மாவு எடுத்து திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா கை வச்சு டைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி மேலே தடவுறதுக்காக 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. 2 ஸ்பூன் கோதுமை மாவு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த சப்பாத்தி தேய்க்கிற மேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு போட்டு டஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் மொத்தமாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை மாவு நெய் அதை தடவிக்கலாம். நல்லா கையாலே அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா டைட்டாக ரோல் ஆகிடும். நல்லா டைட்டாக ரோல் ஆனதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செய்யறதுனால நல்லா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக லேயர் லேயராக சூப்பராக இருக்கும். இதை அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்படி ஓவல் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம், ரவுண்டாகவும் செஞ்சுக்கலாம். ஷேப் வந்து நம்ம விருப்பம்தான். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா இதை அப்படியே வந்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ கட் பண்ண எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு அதில் லேசாக வந்து 1-2 இடத்துல குத்தி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா உப்பி வராமல் இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி தேய்ச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் மொத்தமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடுறேன். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. இப்படியே 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவுலே நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்து கலந்துட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இது நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறமா தான் தனி மிளகாய்த்தூள் போட்டு செய்வேன். அப்போ தான் வந்து பசங்களுக்கு பிடிக்கும். இப்போ 2வது பேட்சையும் நான் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா குலுக்கிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நான் இப்போ வந்து கையால் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.